இப்போ ECRம் OMRம் செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhsல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. எந்த ப்ரொஃபஷனலையும் எவ்ரி ப்ரொஃபஷன் ஸ்டூடெண்ட் ஹாஸ் டு ரீஸ்கில் அப்ஸ்கில் இன்டகிரேட் ஏஐ இன்டகிரேட் பண்ண தெரியணும், அவ்வளோதான். அது ஏஐ படிக்கணும்னு அவசியம் கிடையாது. காம்பேரிங்கே தேவையில்லை. இப்போ நீங்கள் வந்து எனக்கு கேள்வி கேட்குறீங்க, நான் பதில் சொல்கிறேன். நினச்சி பாருங்கள், யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் ஏஐ ஏஜென்ட். இட் வில் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். நான் சொல்கிற பதில் பொறுத்து அடுத்த கேள்வி அது உருவாகிறது. எந்த அளவுக்கு ஏஐ வந்து இன்றைக்கி வந்து இன்டகிரேட் ஆகிடுச்சு பாருங்கள், ஈவன் ப்ராட்காஸ்டிங்கில். இல்லை, நான் வந்து இப்போ வந்து இஃப் சம்படி டெல்ஸ் லேர்ன் கோடிங், இட் கேன் பி த வர்ஸ்ட் அட்வைஸ் எனிபடி கேன் கிவ். அதுக்காக கோடிங் கற்றுக்க வேணும்னு கிடையாது. வி நீட் டு கோ பியாண்ட் கோடிங். இன்றைக்கி வெறும் கோடிங் மட்டும் வி ஆர் மூவ்ட். தி சாஃப்ட்வேர் era is slowly getting over. AI is going beyond AI. சில கோடிங் வந்து has to be done only by manual. You cannot completely depend on AI. Banking, financials, சிலதெல்லாமே வந்து you cannot allow AI to do. இன்றைக்கும் வந்து பேங்கிங் or financial related வந்து you cannot completely depend on AI. There will be a human reviewer வந்து நிறைய இருக்கணும். ஏன்னா ஒரு ஸ்மால் மிஸ்டேக் என்டையர் பேங்க் அக்கௌண்ட் ஆஃப் எனிபடிஸ் கேன் பி வைப்ட் அவுட். டெய்லி டூ அட்லீஸ்ட் காலையில் ஒரு 2 ஐக்யூ பசில், சாயந்தரம் 2 ஐக்யூ பசில் பண்ணலாமே. ஸோ நம்ம அது பண்ணுறது கிடையாது. பேசிக் அப்ளிகேஷன் தான். உதாரணத்துக்கு ஒரு பையன்கிட்ட நான் வந்து கேட்டேன், ஹவு மெனி டைம்ஸ் அவர், இது வந்து கூகுள்லேயே கேட்ட கேள்வி, ஹவு மெனி டைம்ஸ் அவர் ஹேண்ட் அண்ட் மினிட் ஹேண்ட் மீட்ஸ் இன் அ டே. ஒரு நாளைக்கு பெரிய முள்ளும் சின்ன முள்ளும் ஒரு கடிகாரத்தில் எவ்வளோ நேரம் சந்திக்கிறது அப்படிங்கிறது. ரைட்டுங்களா? இது கூகுளில் இன்டர்வியூலேயே கேட்ட கேள்வி. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, 24 அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் நாட் 24, இட் இஸ் 22. $6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நிறைய ஸ்கில்ஸ வந்து கத்துக்கிட்டே இருக்கணும்னு. சோ வந்து இந்த அப்ஸ்கில்லிங் அப்புறமா ரீஸ்கில்லிங்னு 2 விஷயம் இருக்கு இல்லையா? சோ இது ரெண்டுத்துக்கும் இருக்க வித்தியாசம் என்ன? எதுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? இல்ல, யூ நீட் டு அப்ஸ்கில் ஆல்சோ, யூ நீட் டு ரீஸ்கில் ஆல்சோ. அப்ஸ்கில்னா அதாவது புது டெக்னாலஜியே வருது, கம்ப்ளீட்டா நியூ டெக்னாலஜியே வருது. அப்படிங்கிறது வந்து நம்ம அப்ஸ்கில் பண்ண வேண்டியதா இருக்கு. ரீஸ்கில் அப்படிங்கிறது டெக்னாலஜிலேயே சில மாற்றங்கள். இப்போ உதாரணத்துக்கு ஏஐயில் வந்து நம்ம வந்து அடுத்த ஃபிசிக்கல் ஏஐ, அஜென்டிக் ஏஐ, இதெல்லாம் வந்து அப்படியே அதுலேயே மேலே வருது. வந்து வி நீட் டு ரீஸ்கில் அவர் செல்ஃப் இன் டு பெட்டர் பொசிஷன். அப்ஸ்கில்லிங் வந்து கம்ப்ளீட்டாக புதுசாகவே வருது. இப்போ நான் உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி, இப்போ வந்து கம்யூனிகேஷனில் நாம் படிக்கிறது வந்து எலக்ட்ரானிக் பேஸ்டு, இப்போ ஃபியூச்சரில் ஃபோட்டோனிக் பேஸ்ட் வருது. அது வந்து அப்ஸ்கில். புரியுதுங்களா நான் சொல்கிறது வித்தியாசம்? ஆமாம். ஸோ இது வந்து இது புரிஞ்சுட்டு பண்ணிட்டுனா ரீஸ்கில்லும் பண்ணணும், அப்ஸ்கில்லும் பண்ணணும். ஃபர்ஸ்ட் யூ நீட் டு ரியலி ரீஸ்கில். இது படித்ததை இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன மேம்படுத்தியிருக்காங்க, என்ன வாட் இஸ் த அப்கிரேடேஷன் ஸ்டேக், அதுக்கப்புறம் வாட் இஸ் நியூ திங் இஸ் கம்மிங். இது வந்து ரீஸ்கில் அப்ஸ்கில் வந்து பண்ணி தான் ஆகணும். எந்த ப்ரொஃபஷன்லையும் எவ்ரி ப்ரொஃபஷன் ஸ்டூடெண்ட் ஹாஸ் டு ரீஸ்கில் அப்ஸ்கில் இன்டகிரேட் ஏஐ இன்டகிரேட் பண்ண தெரியணும், அவ்வளோதான். அது ஏஐ படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏஐ யூஸ் பண்ண கற்றுக்கோங்கிறோம். இப்போ அதனால தான் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்டை, கிரியேட் யுவர் ஓன் ஏஐ ஏஜென்ட். நீங்கள் கூட உங்களுடைய ப்ராட்காஸ்டிங்காக, உங்களுடைய காம்பேரிங்காக யூ கேன் ஹாவ் யுவர் ஓன் ஏஐ ஏஜென்ட். இப்போ உங்களுடைய ஓன் ஏஜென்ட் இருந்துச்சுன்னா நாம் எப்படி பண்ணியிருக்கோம், இன்னொருத்தர் ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி அது ரிவ்யூ பண்ணுது. புரியுதுங்களா? இப்போ வந்து இப்போ நானே வந்து என்னுடைய சோஷியல் மீடியாவில் ஐம் ஜஸ்ட் கிவிங் எக்ஸாம்பிள். ஐ ஹாவ் நான் வந்து ஒரு வீடியோ எடுக்கும்போது என்னுடைய ஏஐ ஏஜென்ட் வந்து கேள்வி கேட்குறது. காம்பேரிங்கே தேவையில்லை. இப்போ நீங்கள் வந்து எனக்கு கேள்வி கேட்குறீங்க, நான் பதில் சொல்கிறேன். நினச்சி பாருங்கள், யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் ஏஐ ஏஜென்ட். இட் வில் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். நான் சொல்கிற பதில் பொறுத்து அடுத்த கேள்வி அது உருவாகிறது. எந்த அளவுக்கு ஏஐ வந்து இன்றைக்கி வந்து இன்டகிரேட் ஆகிடுச்சு பாருங்கள், ஈவன் ப்ராட்காஸ்டிங்கில். ஸோ இதுதான் நாங்கள் சொல்கிறோம், யூ நீட் டு கிரியேட், அடாப்ட் டு த நியூ திங்ஸ். ஓகே சார். இப்ப வந்து நிறைய கம்பெனிஸ்ல வந்து லே ஆஃப் பண்றாங்க அப்படின்னு நம்ம பேசி இருந்தோம். ஆனா எல்லாத்துலயுமே வந்து ப்ராப்பரான ஒரு ப்ரையர் நோட்டீஸ் கொடுத்து எங்கேயுமே வந்து அந்த மாதிரி நடக்கிறது இல்ல. சோ வந்து இது வந்து சடனா தான் நடக்குது. சோ வந்து சடனா ஒரு எம்ப்ளாயி வந்து லே ஆஃப் ஆகும்போது அவங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னவா இருக்கு சார்?
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மிகவும் வருத்தக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் சொன்னது 100% உண்மை. காலையில் எந்திரிச்சு, அதாவது நைட்டு தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு இமெயில் திறக்கிறான், நான் நிஜமாவே இன்னைக்கு வேலை போகணுமா இல்லையான்னு. காலையில் எந்திரிச்சோன்னே லே ஆஃப் நோட்டீஸ் வருது. இதெல்லாம் இப்போ முதல்ல வந்து ஒரு காலத்தில் வந்து வெளிநாட்டில் தான் எதிர்பார்க்குறோம், இப்போ இந்தியாவிலே எதிர்பார்க்குறோம், எதிர்பார்த்து நடந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு மிகவும் வந்து வருத்தம். இதுக்கு வந்து நாங்கள் வந்து எப்போவுமே கம்பெனிக்கு ஒரு ரிக்வெஸ்ட் சொல்லுவோம், அட்லீஸ்ட் கிவ் தம் 30 months நோட்டீஸ், at least 2 months salary in after you give, at least you need to survive for next 2 to 3 months to get another job, to get settled down. இதுக்கு கொஞ்சம் சில ரெகுலேஷன்ஸ்லாம் வந்துச்சுன்னா நன்றாக இருக்கும். ஏன்னா சில மாற்றங்கள் கண்டிப்பாக தேவை இருக்குது. ஸோ இது வந்து அடுத்தது இப்போ வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ வந்து எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸ், ஏதாவது நாட் ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ், எம்ப்ளாயீஸு, தே நோ தட் எனி டைம் கேன் பி லே ஆஃப். என்னென்ன இண்டிகேஷன் நடக்குது, தே ஷுட் க்ளோஸ்லி வாட்ச் வித் தி அதர் பீப்புள். அவங்க தே ஷுட் குட் கனெக்டட் வித் ஹெச்ஆர் பீப்புள். சார் இது மாதிரி ஏதாச்சும் சேஞ்சஸ் வருமா, ஏதாச்சும் மீட்டிங்கில் பேசுனாங்களா, தே ஷுட் பி வெரி அப்சர்வன்ட், தே ஷுட் ஃபாலோ தேர் மேனேஜ்மெண்ட் பாலிசி ஃபாலோ பண்ணணும். அடுத்தது வந்து அப்படி சப்போஸ் லே ஆஃப் ஆச்சுன்னா கூட பயப்பட வேண்டியதில்லை. இஃப் தே ஹாவ் த ரைட் ஸ்கில், இஃப் தே ஹாவ் த ரைட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் சர்வை. இன்னைக்கு திறன்கள் இருந்தால் கண்டிப்பாக வாய்ப்புகள் கிடைக்குது. மேபி யூ மே நாட் கெட் த சேம் சேலரி, பட் அட்லீஸ்ட் யூ கேன் சர்வை அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஸோ மனம் தளராமல் நெக்ஸ்ட் ஸ்டேஜ், பிகாஸ் லைஃப் கோஸ் ஆன் சொல்லுவோம் நாங்கள் எப்போவுமே. ஸோ அதனால் வந்து வருத்தப்படக்கூடாது, பட் கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சால் பெட்டராக இருக்கும். பட் உங்கள் ஃபீல்டில் வந்து நிறைய மாற்றங்கள், இப்போ ஒரு ஒரு வேர்ட்டிக்கலில் ஒருத்தர் வேலை செய்கிறாரு, அந்த வேர்ட்டிக்கலில் மிகப்பெரிய மாற்றங்கள் டெக்னாலஜிலாம் வரும் அப்படின்னு அவர் வந்து நிஜமாகவே அப்டேட் பண்ணும்போது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ ஓகே, இதில் வந்து நம்மளுக்கு வந்து வாய்ப்பு வந்து எதிர்மறையான ஒரு ஒரு நெகட்டிவ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, லே ஆஃப் வரத்துக்கு வாய்ப்புன்னா அந்த டைம்லேருந்து ஹேஸ் டு ஸ்டார்ட் அப்ஸ்கில்லிங் ஹிம்செல்ஃப், ரீஸ்கில், ஸ்டார்ட் அப்ரோச்சிங். இன்றைக்கி வந்து ஏஐ மூலமாக யூ கேன் ஜாப் சர்ச் அப்படியே பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது யூ நீட் டு நோ எந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து அவருடைய ஸ்கில்லுக்கு தேவை இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் ரெகுலர் ஃபாலோ அப், டெய்லி 10 to 20 minutes. அது அவங்களுடைய ரெகுலர் ஒர்க்கை தாண்டி வீட்டுக்கு வந்தோம்னா அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து யூ நீட் டு ப்ரிப்பேர். எவ்ரி ப்ரொஃபஷனல் ஹாஸ் டு நவ் பிளான் எவ்ரி வீக். இப்போ நாங்களே வந்து நெக்ஸ்ட் வீக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி போகணும், அடுத்த ஸ்டேஜில் என்ன புதுசாக வரப்போகுது, வாட் வி கேன் இன்க்ளூட் இன் கெரியர் ஆர் இன் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் இன்னைக்கு இந்த இந்த இது ப்ரோக்ராம் கூட ஐ வாஸ் அப்டேட்டிங் மை ப்ரெசன்டேஷன். ஸோ இதெல்லாமே செய்யணும். அப்போ பண்ணால் வந்து யூ கேன் சர்வைவ் இன்னைக்கு. அதாவது இட் இஸ் த ஹூ இஸ் கோயிங் டு சர்வை இட். நவ் வி ஆர் கோயிங் என்ட்ரிங் another era ஃப்ரம் ஃபாஸ்டர் மோட் டு குவிக்கர் மோட். யார் குவிக்காக செய்ய போகிறாங்க, ஃபாஸ்டர் கிடையாது. ஹூ இஸ் கோயிங் டு டூ இட் குவிக்லி யூசிங் ஏஐ, அவங்க தே ஆர் கோயிங் டு சர்வை. 2026ல அதிக வேலை வாய்ப்பு இருக்க ஐடி டொமைன்ஸ்னா என்னென்ன சார்? இல்லை, ஐடி டொமைன்ஸில் வந்து ஒன்று வந்து, அதாவது ஃபஸ்ட்டு நாங்கள் சொல்கிறது வந்து ஒன்று சைபர் செக்யூரிட்டி சைட்லேயும் வரும். அடுத்தது வந்து பட் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, சைபர் செக்யூரிட்டி. ஆமாம். அடுத்தது வந்து ஏஐ இன்ஜினியர்ஸ், ஏஐ ஏஜென்ட், மாஸ்டரிங் ஏஐ ஏஜென்ட்டுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து how many of them are able to use the right tools, ஏஐ டூல்ஸ், ஏஐ ஏஜென்ட் யூஸ் பண்ணுற அந்த வேர்ட்டிக்கல்லையும் வந்து, அதாவது நான் சொல்கிறது ரிலேட்டட் டு ஐடி சாஃப்ட்வேரில். அடுத்தது வந்து இண்டஸ்ட்ரியல் கிளவுட் பிளாட்ஃபார்ம்ஸில் ஒர்க் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு. அடுத்தது வந்து கோடிங் மெத்தட்ஸே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. வைப் கோடிங் தாண்டி இப்போ அஜென்டிக் கோடிங்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, விச் வெரி மினிமம் மேனுவல், ஐ மீன் அதாவது ஹியூமன் இன்டர்வென்ஷன். ஸோ இந்த மாதிரி ஏரியாஸில் வந்து ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் வந்து அப்கிரேட் பண்ணாருன்னா கண்டிப்பாக யூ கேன் சர்வை. ஓகே சார். அதே மாதிரி வந்து மோஸ்ட்லி எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு கோடிங் தெரிஞ்சிருந்தா வந்து ஐடில வந்து சர்வை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. சோ அது வந்து உண்மையா இல்ல, அப்படி இல்லைன்னா வந்து எந்தெந்த மாதிரியான ஸ்கில்ஸ் வந்து கோடிங் கூட சேர்த்து கத்துக்கணும்? இல்லை, நான் வந்து இப்போ வந்து இஃப் சம்படி டெல்ஸ் லேர்ன் கோடிங், இட் கேன் பி த வர்ஸ்ட் அட்வைஸ் எனிபடி கேன் கிவ். ஓகே. அதுக்காக கோடிங் கற்றுக்க வேணும்னு கிடையாது. வி நீட் டு கோ பியாண்ட் கோடிங். இன்னைக்கு வெறும் கோடிங் மட்டும் வி ஆர் மூவ்ட் தி
Software era is slowly getting over. AI is going beyond AI. ஓகே. ஸோ இந்த மாதிரி சென்டரில் வெறும் கோடிங், எனக்கு ஜாவா தெரியும், பைத்தான் தெரியும், தெருகாயிரம் பேர் இருக்கான். இந்த கோடிங்கை நீ வந்து எப்படி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண போகிற, ஹவு எஃபிஷியன்ட் யூ ஆர் கோயிங் டு டூ, ஹவு யூ ஆர் கோயிங் டு மேக் இட் 100% எரர் ஃப்ரீ, பக் ஃப்ரீ, இதெல்லாம் நிறைய இருக்குது. வேறு டூல்ஸ் ஆஃப் கம். இப்போ வந்து கிளாடுடைய மல்டி ரெவ்யூ டூல் வந்து, கிளாடுடைய மல்டி ரெவ்யூ டூல் அது வந்து it reviews the tool and finds out the bugs before human does. Even human see it. ஒரு ஹியூமன் அவன் கண்ணில் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டூலை வந்து பக்கை கண்டுபிடிக்குது. ஸோ இதை யார் எப்படி யூஸ் பண்ண கற்றுக்க போறீங்க? ஓகே. மாதிரி நிறையா இருக்கு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இது வந்து நான் சொல்கிற டூல் வந்து இட் வாஸ் நாட் தேர் 6 months பேக், 6 மாதம் முன்னாடி. ஸோ வந்து இப்போ இது எல்லாமே பண்ணால் யூ கேன் சர்வை ஈவன் இன் ஐடி இண்டஸ்ட்ரி. இன்னையும் சில பர்டிகுலர் இது ஏரியாஸ், அதாவது சில கோடிங் வந்து ஹேஸ் டு பி டன் ஒன்லி பை மேனுவல். யூ கேனாட் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் ஏஐ. பேங்கிங், ஃபினான்ஷியல்ஸ், சிலதெல்லாமே வந்து யூ கேனாட் அலோவ் ஏஐ டு டு. இன்றைக்கும் வந்து பேங்கிங் ஒரு ஃபினான்ஷியல் ரிலேட்டட் வந்து யூ கேனாட் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் ஏஐ. தேர் வில் பி அ ஹியூமன் ரிவ்யூவர் வந்து நிறைய இருக்கணும். ஏன்னா ஒரு ஸ்மால் மிஸ்டேக் என்டையர் பேங்க் அக்கௌண்ட் ஆஃப் எனிபடிஸ் கேன் பி வைப்ட் அவுட். ஸோ அதனால் வந்து சில ஏரியாஸ் வந்து இட் ஹேஸ் டு பி ஹியூமன் தான், ரைட்டுங்களா? தெர் ஆர் சம் ஏரியாஸ் ஈவன் எவ்ரி ஃபீல்ட் இன்க்ளூடிங் ஐடி சாஃப்ட்வேரில் என்டையர் ஏஐ கேனாட் ஓவர்டேக். ஸோ யூ நீட் டு பி கேர்ஃபுல். எந்த மாதிரி ஏரியாவில் வி நீட் டு, அந்த மாதிரி நாம் வந்து நோன் ஃபேக்டை தெரிஞ்சுட்டு பண்ணால் யூ கேன் சர்வை. ஓகே சார். இப்ப வந்து இந்த ஐடி ஃபீல்ட்ல இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸோ ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸோ வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கு? இல்லை, கண்டிப்பாக. அதாவது இன்னைக்கு நாட் ஓன்லி இன் ஐடி ஃபீல்ட் யூ நீட் டு ப்ராப்ளம் சால்வ். அதாவது அதனால தான் எந்த கம்பெனி வந்தாலும் ஃபஸ்ட்டு ஆப்டிடியூட் வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. ஆர் யூ ஏபிள் டு சால்வ், அப்சர்வ். இப்போ வந்து ஆப்டிடியூட் ஒன்லி நாட் ஓன்லி மேத்தமெட்டிக்ஸ் ஸ்கில், யுவர் அப்சர்விங் ஸ்கில், ஹவ் யூ அண்டர்ஸ்டாண்ட், இதுதாமே. ஸோ அது வந்து இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸு, ஆப்டிடியூட் ஸ்கில்ஸு, இது எல்லாமே கண்டிப்பாக தேவைப்படுது. அடுத்தது ஈவன் கம்யூனிகேஷன். அதாவது இன்றைக்கி வந்து ஒரு லேர்னிங் ஒன் ஃபாரின் லாங்குவேஜ், ஸ்பீக்கிங் இன் வெரி குட் இங்கிலீஷ், இதெல்லாம் கண்டிப்பாக தேவை. ஏன்னா இன்றைக்கி வந்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் இஸ் டெஃபினெட்லி நீடட். இப்போ நான் இப்போ சப்போஸ் ஐ மீன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இப்போ நீங்கள் தான் வந்து என்னுடைய கஸ்டமர். ஸோ உங்களுக்கு தேவைக்கு மாதிரி நான் வந்து ஐ ஹவ் டு ரைட், ஐ ஹவ் டு கம்யூனிகேட் வித் யூ. ஸோ ஐ ஷுட் ஏபிள் டு டாக் டு யுவர் வேவ் லெங்த், ரைட்? இப்போ நான் வந்து எனக்கு கோடிங் தெரியும், எனக்கு நல்லா ப்ரில்லியண்ட்டாக இருந்தால் தெரியும், நான் என்னுடைய திறமையை காமிக்கிறதோட ஐ நீட் டு கம் டு யுவர் லெவல், மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் என்ன மாதிரி தேவை உங்களுக்கு. ஸோ நாட் ஓன்லி இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸு, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, யார்கிட்ட எப்படி பேசணும், என்ன மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணணும், எல்லாமே இன்றைக்கி தேவைப்படுது. ஏன்னா டுடே யூ கேனாட் லூஸ் அ கஸ்டமர் இன்றைக்கி இருக்கிற காம்படிஷன் சேலஞ்சஸில். ஏன்னா பீப்புள் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து வெரி அப்சர்வன்ட், தே கெட் ஹர்ட்டட் ஆல்சோ சில சமயம் குவிக்காக. அதாவது ஒரு சின்ன வார்த்தை என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் சொல்லியிருக்காங்க. இப்போ நாங்கள்லாம் படிக்கும்போது டீச்சர்ஸ் வந்து சத்தம் போட்டாலும் திட்டினாலும் வந்து நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம், இன்னும் நல்லா திட்டுங்கன்னு தான் எங்கள் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. இப்போ வந்து திட்டவும் முடிய மாட்டேங்குது, எதுவுமே சொல்ல முடிய மாட்டேங்குது. வார்த்தைகளும் ரொம்ப கவனமாக யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. இது நாம் பார்க்குறோம். இப்போ எவ்வளோ கான்ட்ரவர்சியல் வந்து இந்த ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் எனிதிங். அதாவது இப்போது இந்த பொலிட்டிக்கலாகவும் அல்லது மினிஸ்டர் லெவல்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹவு மெனி ரீல்ஸ், ஒரு பக்கம் கிரிட்டிசைசேஷன், ஒரு பக்கம் எப்படின்னு. ஸோ இது எல்லாமே வந்து இட் 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 ரியலி மேட்டர்ஸ். ஸோ அதனால் கம்யூனிகேஷன் ஸ்கில் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அப்ளைங் யுவர் மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இது எல்லாமே நம்ம கொஞ்சம் வந்து வி நீட் டு டூ இட். நான் வந்து எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, ப்ரொஃபஷனல்ஸ் கூட நான் சொல்வேன், டெய்லி டூ அட்லீஸ்ட் காலையில் ஒரு 2 ஐக்யூ பசில், சாயந்தரம் 2 ஐக்யூ பசில் பண்ணலாமே. ஸோ நம்ம அது பண்ணுறது கிடையாது. பேசிக் அப்ளிகேஷன் தான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையன்கிட்ட நான் வந்து கேட்டேன், ஹவு மெனி டைம்ஸ் அவர், இது வந்து கூகுள்லேயே கேட்ட கேள்வி, ஹவு மெனி டைம்ஸ் அவர் ஹேண்ட் அண்ட் மினிட் ஹேண்ட் மீட்ஸ் இன் அ டே. ஒரு நாளைக்கு பெரிய முள்ளும் சின்ன முள்ளும் ஒரு கடிகாரத்தில் எவ்வளோ நேரம் சந்திக்கிறது அப்படிங்கிறது, ரைட்டுங்களா? இது கூகுளில் இன்டர்வியூலேயே கேட்ட கேள்வி.
ஓகே. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, 24 அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் நாட் 24, இட் இஸ் 22. அப்போ நம்மளுக்கு என்றது கூட தெரியல. இப்போ வந்து இப்போ 12 இருக்கணும்னு நம்ம எடுத்தோன்னே ஒன்றுன்னு சொல்ல முடியாது. இப்போ 12 இருக்குன்னா ஃபர்ஸ்ட் டைம் இட் மீட்ஸ் அட் 15, 210, 315, 420, 525, 630, 735, 840, 945, 1050, 1155, 12. 11 times in half day. 11 plus 11, 22. ஸோ இது யார் சொல்லி தர முடியும்? ஸோ இது அகைன், ஆர் யூ ஏபிள் டு அப்ளை, ஆர் யூ ஏபிள் டு திங்க்? ஸோ இதுதான் நாங்கள் சொல்கிறோம். ஸோ தே நீட் டு லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ டெய்லி அட்லீஸ்ட் 1 or 2 பசில்ஸ், ஐக்யூ கொஸ்டின்ஸ்லாம் பண்ணால் யூ கேன் டெஃபினெட்லி சர்வை எனி ஆப்டிடியூட். ஏன்னா எனி ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எதிர்பார்க்குறதே வந்து ஒரு கம்பெனியில் ஃபஸ்ட்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் தான் வைக்கிறாங்க. ஆர் யூ ஏபிள் டு சால்வ் த ப்ராப்ளம்? ஸோ அதனால் கண்டிப்பாக இது முக்கியமான விஷயம். கண்டிப்பாக வந்து இட்ஸ் அ லைஃப் லாங். இப்போ நான் இந்த ஏஜ்லேயும் வந்து ஐ கீப் எவ்ரிடே ஐ டூ சம் 2 ஐக்யூ கொஸ்டின்ஸ் ஆர் 3 ஐக்யூ எவ்ரிடே. ஸோ இட் வில் மேக் யூ டு திங்க் டிஃப்ரெண்ட். அதுதான் இங்கிலீஷில் கூட ஒரு சேயிங் இருக்குது, சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் டசன்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ், தே டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி. நம்ம மாற்றம் வரணும், நம்மளுடைய எண்ணங்களில் மாற்றம் வரணும்னா நாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் நம்ம எண்ணங்களும் மாறும். ஸோ அதனால் வந்து இட்ஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட். எஸ், ஓகே சார். எங்களுடைய எல்லா கேள்விகளுக்குமே ரொம்ப தெளிவா பதில் சொன்னீங்க சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.